எங்களுடைய ஆகப்பெரிய கடமை என்ன? மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் பாதுகாக்கப்படணும், வக்ஃபுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, மஸ்ஜிதில் உள்ள ஊழியர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும். அது இமாம்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக இருக்கலாம். அவர்களை வேலைக்காரர்கள் மாதிரி அவர்களை பார்க்கலாம். இவர்கள் மட்டும் இந்த மஸ்ஜிதுகள் இல்லாட்டி மஸ்ஜிதுகள்ல யாரு தொழுக வைப்பது, குத்துபா ஓதுவது, அவங்களோட நிக்காஹை யாரு வந்து நடத்துவது, ரமதான்ல கியாமுல் லைலுடைய தொழுகையை யாரு தொழுவிப்பது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கவலையான விஷயம், எங்களோட நாட்டில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுட்டார்கள். மக்கள் அரபு ஒவ்வொரு நாட்டுல, அது துபாயோ சவுதியோ இன்னும் ஒவ்வொரு நாட்டுகள்ல நூற்றுக்கணக்கான 200கணக்கான உலமாக்கள் என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க? சில காலம் மஸ்ஜிதுகள் இருந்தோம், மதரசாவையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன். சில காலம் மதரசாக்கள் இருந்தோம், நாங்க 20 வருஷம் இருக்கிறோம், 10 வருஷம் இருக்கிறோம். அதற்கு பின்னால நாங்க விலகி போற நேரத்துல ஒரு 2 மாசம் 3 மாசம் சம்பளத்தை தந்து அனுப்புறாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய? எங்கட பெண் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனா திருமணம் முடித்து கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஒன்று வேணும். யாரும் தவறா நினைக்காதீங்க. இப்ப 1 வருஷத்துக்கு மேல எங்கட நாட்டுடைய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், நாங்க வாழ்க்கையுடைய தராதரம், பொருள்கள் ரொம்ப ஹை. 100 மடங்கு 200 மடங்கு ரெட்டிப்பாக 3 மடங்காக அதிகரித்து விட்டது. ஆனா மதரசாக்கள்ல மஸ்ஜிதுகள் உள்ள இமாம்களுக்குரிய சம்பளம் என்ன? இன்னும் அதே மாதிரி. ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம். அங்கே கொஞ்சம் கூட்டி கொடுத்திருப்பார்கள். அதிகமான மஸ்ஜிதுகள் ஒரு 5000ஐயும் 10,000ஐயும் கூட்டி கொடுத்து 30,000 40,000 அவர்களுடைய மாச சம்பளத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க? நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் தானே. எங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம்? எங்கட வீட்டுடைய கரண்ட் பில் 40,000 50,000 நாங்க கட்டுறோம். வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலியோட வெளியில போய் நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம் 20,000 30,000. ஒரு டாக்டரை சேனல் பண்ண போற டெஸ்டிங் சொன்னா 15,000 20,000. எங்கட வீட்டில் உள்ள 4 பேரு மொபைல் பில் எவ்வளவு? நாங்க இதெல்லாம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள் உள்ள இமாம்களுக்குரிய ஊதியம் மிக அதிகமாக கூட்டப்படல. அவர்களும் மனிதர்கள் அல்லவா? அவர்களுக்கும் குடும்பம் இல்லையா? மலக்க அவர்களுக்கு மனைவி இல்லையா? பிள்ளை குட்டிகள் இல்லையா? அவர்கள் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில்லையா? அவர்கள் பிரயாணம் செய்யலையா? அவர்கள் கரண்ட் தண்ணி பில் லைட் பில் அவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவுக்குரிய செலவுகள் இல்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுல பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வாக சொல்லணும். எத்தனை இமாம்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்க வசதி இல்ல, மில்க் பவுடர் அல்லது எடுத்த கடனை கொடுப்பதற்குரிய வசதி இல்ல. அவங்க சில வேளை வீடுகளை கூலிக்கு எடுப்பாங்க. அந்த கூலிக்கு எடுக்கிற வீட்டுக்கு முதல்ல ஒரு முற்பணம் கொண்டு கொடுப்பார்கள். அதை கடன் எடுத்து கொடுக்க அந்த கடனை அடைக்க வசதி இல்ல. ஆனா செலவுகள் கூடிருச்சுன்னு சொல்லி நாங்க எங்கட செலவை குறைச்சோமா? நாட்டில எல்லாம் விலை கூடிருச்சு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வார கூட்டம் குறைஞ்சா இருக்குது. எங்கட திருமணம், கடந்த காலங்கள் எடுத்த திருமணங்கள் இப்ப எல்லாம் விலைவாசி கூடிருச்சுன்னு சொல்லி எங்கட திருமணத்தை குறைச்சிட்டோமா? எங்கட பங்கனை குறைச்சிட்டோமா? மரபை கொண்டு போறத நிப்பாட்டினோமா? மருத்தோண்டி சாப்பாட்டை இல்லாமலாக்கினோமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக நாங்க செய்கிறோம். மஸ்ஜித் மதரசாண்ட வந்தா அதுலயும் கவலையான விடயம், சில மஸ்ஜிதுகள்ல 27க்கு சேர்ப்பாங்க ஊழியர்களுக்கு, பெருநாளைக்கு சேர்ப்பாங்க மஸ்ஜிதுல வேலை செய்யற ஊழியர்களுக்கு சேர்த்து அதையும் ஃபுல்லா கொடுக்கறல்ல, அதுல ஹாஃபத்தான் கொடுக்கற என்ன நடக்குது. அதைத்தான் நான் சொல்ல வாரேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க மற்றதுக்கெல்லாம் செலவு கூடினா மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய சந்தாவை கூட்டுவோம். மஸ்ஜிதுடைய கடைகள் வீடுகளுக்கு தரக்கூடியவர்களுடைய அந்த மாத சம்பள அவர்கள் தர வேண்டியதை கூட்டி எடுப்போம். இங்கு இருக்கக்கூடிய இந்த இமாம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு தொடர்ந்து இங்கு இருக்கலான்னு போனா எங்கட மஸ்ஜிதுகள் பாடாகிவிடும்.
அதற்கு பின்னால பொருத்தமான இமாம்கள் கிடைக்க மாட்டாங்க, பொருத்தமான ஹத்தீப்மார்கள் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் அரபி மதரசாக்கள் தான் எங்களுடைய ஷரியாவுடைய அதாவது ஆணிவேர் அஸ்திவாரம். அது இப்பொழுது ஆட்டம் கண்டு கொண்டிருக்குது. ஏன்? வளமையா கொடுக்கறாங்க போதாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொன்னார்கள், லோ மாத ஜமலுன் பிஷாத்தியில் ஃபுராத்தி தியாஅன் லா ஹஷீது ஐ யஸ்அலனி அல்லாஹு மின்ஹா. என்னுடைய ஆட்சி காலத்துல இந்த யூப்ரடிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டது என்றாலும் அதை பற்றியும் கியாமத் நாள்ல அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னுடைய ஆட்சிக்கு கீழால யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் சாவது பசியால, அந்த ஒட்டகத்தை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்துல கேட்பான் என்றார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நான் எதை சொல்ல வாரேன்டா, மஸ்ஜிதுக்கு சிலவேல வீடுகளை கட்டுறாங்க, மஸ்ஜிதுகளை பெரிசாக்குறாங்க, வருமானம் வருவதற்காக வேண்டிய கடைகளை கட்டுகிறார்கள். ஆனால் பல வருஷமாக மஸ்ஜிதில் உள்ள இமாமுக்கு ஒரு நல்ல ரூம் ஒன்று இல்ல, அவருடைய ஊதியத்தை கூட்டுவதற்கு ஒரு யோசனைகள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய எந்தெந்த பொது நிறுவனங்கள்ல யாரு சம்பந்தப்படுகின்றார்களோ அல்லாஹ்வை பயப்படணும். அவர்களால செய்யலாட்டி விட்டுட்டு போகலாம் தாராளம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? விடுற மாதிரி இல்ல. எல்லாருக்குமே இந்த பதவி மோகம் வந்துருச்சு. இங்க எங்கட சமூகத்தில இன்றைக்கு சோசியல் மீடியால வேறொரு மாதிரி போய் கொண்டிருக்குது. அதுல ஹீரோவாக ஆகணும், அதுல யூடியூபரா மாறணும், எனக்கு 1000 2000 ஃபாலோவர்ஸ், 5000 10,000 ஃபாலோவர்ஸ், என்ன இதை வச்சு சொர்க்கத்துக்கா போகணும்? மேலான பெரியார்களே, ஷைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய வலைகளை நாங்க வீழ்ந்து விடக்கூடாது. எங்கட ஆகிராவை நாங்க வீணாக்கிடக் கூடாது. ஒரு தடவையா 2 தடவையா நாங்க முடியாது என்று சொல்லி வற்புறுத்தியும் இருக்க சொன்னாங்க, பிரச்சனை இல்ல. அது இல்லாம நான் தான் வரணும், அதற்கு வேறையா முயற்சி செய்யற, திரை மறைவுக்கு பின்னால பணங்களை கொடுக்கிற, முக்கியமானவர்களை வைத்து அவர்கள்ட்ட ரகசியமா பேசுற. ஏன் சமீப காலத்துல ஒரு மஸ்ஜிதுடைய தெரிவுடைய நேரத்தில் ஒரு ஆள் அடித்து கொலை செய்யப்பட்டார், கொலை வரைக்கும் போயிருக்குது. என்ன அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தலைவராக இருந்து என்ன நடக்க போகுது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த தலைமைத்துவம் பதவி மோகம் என்பது சாதாரணமானதல்ல. சஹாபாக்கள் பயந்து நடுங்கினார்கள்.